முகம் தெரியாத காதல், உயிரை தொடும் உணர்வு. ஒரு ஃபோட்டோ கூட பார்க்காமல், ஒரு வாய்ஸ் கூட கேட்காமல் ஒருவரை உயிரோட காதலிக்க முடியும்னா நம்புறீங்களா? இந்த கதை அந்த நம்பிக்கையே மாற்றிடும். வாங்க பார்க்கலாம். ரவி, வயசு 24, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை. வாழ்க்கை சிம்பிள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு லோன்லினஸ். அவன் டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணுறது. அவன் வாழ்க்கையில் எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லணுன்னா ஃபேஸ்புக்கு தான். ஒரு நாள் இரவு அவன் யூஸ்வலாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒரு போஸ்ட் கவனத்துக்கு வருது. என்னை யாராவது உண்மையாக புரிஞ்சுக்கணும், பேசணும், நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற போஸ்ட்டை படிக்கிறான். அந்த லைன்ஸ் ரவியோட மனசை நேராக தொட்டுடுது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்னோன் பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். ஹாய், நீ இங்கே ஓகேவா இருக்கியா? சில நிமிஷத்துக்கு அப்புறம் லிப்லே வருது. ஐ எம் ஃபைன், தேங்க்ஸ். அதுதான் தொடக்கம். அவள் பெயர் நித்யா. முதல் நாள் கேஷுவலாக சேட் பண்ணுறாங்க. 2வது நாள் லிட்டில் லாங்கராக சேட் பண்ணுறாங்க. 3வது நாள் அவங்க ஒருவருக்கொருவர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் நித்யா சொல்கிறா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கண்டிஷனில் தான் கண்டினியூ ஆகணும் ரவி அப்படின்னு. ரவி கேட்குறான், ஏன் அப்படின்னா, என்ன கண்டிஷன்? ரிவீல் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ ஷேர் இல்லை, நம்ம மனசு மட்டும்தான் கனெக்ட் ஆகணும். ரவி சிரிச்சான். அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நாள் முதல் அவர்கள் உலகத்தில் வேற ஆரம்பிச்சிட்டாங்க. குட் மார்னிங் டெக்ஸ்ட்டு, குட் நைட் டெக்ஸ்ட்டு, ரேண்டம் வாய்ஸ் நோட்ஸ் கூட இல்லாமல் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வேர்ட்ஸில் இருந்த உணர்வு அது எல்லாத்தையும் கடந்து போயிருச்சு. நித்யா ரொம்ப கேரிங் டைப். சாப்பிட்டியா, ரெஸ்ட் எடுத்தியா, டூ மச் ஒர்க் பண்ணியான்னு கேட்டுகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி மெசேஜ் ரவிக்கு ஒரு வீட்டில் பாசம் காட்டுற அம்மா மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு நாள் ரவி கேட்குறான், நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்க மாட்டியா? உன் வேர்ட்ஸில் கொஞ்சம் சேட்னஸ் தெரியுது அப்படின்னு. நித்யா சில செகண்ட் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் ரிப்ளை பண்ணுறான், எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் பெயின் இருக்கும் ரவி, என்னோடது கொஞ்சம் அது அதிகம் அப்படிங்கிறா. அந்த நாள் முதல் ரவி அதிகமாக அவளை ப்ரெஸ் பண்ணலை. என்ன அந்த சேட்னஸ்ன்னு கேட்கல, அப்படியே விட்டுறான். ஆனால் அந்த சேட்னஸ் அவன் மனசுல செட்டில் ஆயிடுச்சுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிறான். நாட்கள் ஓடின. அவர்கள் பேசாமல் இருக்க முடியாத அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் நித்யா கேட்குறா, நீ என்னை பார்த்ததே இல்லை, என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு. ரவி அந்த கேள்விக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஆனால் அவன் ஆன்சர் சிம்பிள். நான் உன் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உன் சோல் தெரியும், அதுக்குத்தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அந்த மெசேஜ் படித்ததும் நித்யா ஃபோன் பிடிச்சிட்டு அழறா. அவள் ரிப்ளை, நான் இந்த வார்த்தையை வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். அந்த நாள் முதல் அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, பியூர் காதலாக மாறுது. ஒரு நாள் நித்யா சொன்னால், நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். ரவி அந்த சான்ஸுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறா. அது அவனோட ட்ரீமும் கூட. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நாளுக்காகத்தான் அப்படிங்கிறான். அவர்களுக்குள்ள ஒரு ஸ்மால் பார்க்கில் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஒரு சண்டே ஈவினிங். அடுத்த நாள் ரவிக்கு ஹார்ட் பீட் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவன் பார்க்க போகிற சந்தோஷத்தில் இருக்கான். அவன் யார்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் பார்க்கில். ஒவ்வொரு பெண்ணை பார்க்குறதும் இவள் தான் நித்யாவாக இருக்குமோன்னு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸில் ஒரு பெண் மெதுவாக அவன் பக்கம் வர்றான். அவள் ஃபேஸில் ஒரு இன்னசென்ஸ் தெரியுது, அவள் கண்ணில் ஒரு ஹெவினஸ் தெரியுது. ரவி அவன் திரும்பி பார்க்குறான். நித்யா, எஸ். அந்த ஒரு மூமெண்ட் அவர்களுக்குள்ளே இருந்த எல்லா டிஸ்டன்ஸையும் மறைச்சிருது. ஆனால் அவள் ஸ்மைல் பண்ணலை. அவள் மெதுவாக சொல்கிறா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ரவிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, கையெல்லாம் நடுங்குது. எதுக்கு ஒரு சீரியஸ் இல்னஸ் இருக்கு ரவி, டாக்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னும் சில மாதங்கள் தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறா. அந்த வார்த்தை ரவிக்கு அதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தப்பவே தெரியும், ஆனால் நான் உன்னை லைஃப்பில் பேர்டன் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அதையே சொல்லாமல் இருந்தேன். அதனால தான் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நித்யா. நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டா நான் டிசர்வ் பண்ணிடுவேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறான். ரவியின் கண்களில் கண்ணீர். அவன் கையை பிடிச்சிட்டு அழுகிறான். நீ என்னை ஏமாத்தலை, ஆனால் உன் பெயின் தான் என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்ட
அப்படிங்கிறான் ரவி. நான் உன்னோட இருக்கிற ஒவ்வொரு செகண்டையும் எனக்கு லைஃப் ஃபுல்ஃபில் ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த வார்த்தையை கேட்டதும் நித்யா அழ ஆரம்பிச்சிட்றான். அந்த நாள் முதல் ரவியின் வாழ்க்கை முழுக்க சேஞ்ச் ஆகிடுது. அவனோட ஒவ்வொரு நாளையும் ஸ்பெஷலாக மாற்றிட்டுருக்கான். பீச்சு, ஸ்மால் கிஃப்ட், ரேண்டம் சர்ப்ரைஸ்ன்ட்டு ஓடி ஓடி அவளுக்காக ஹாப்பி மேக் பண்ணிகிட்ருக்கான். நித்யா ஒவ்வொரு நாளும் வீக் ஆகிட்டே போகிறா. ஆனால் அவள் ஸ்மைல் மட்டும் எப்போவும் ஒரே மாதிரிக்கு இருக்குது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அவள் ரவியோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, நான் லக்கி ரவி, நான் ரியல் லவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உன்னால் கிடச்சிச்சு. ஃபேஸ் இல்லாமல் ஆரம்பித்த காதல் இது உண்மையான ப்ரூவ் பண்ணிடுச்சு. ரவிக்கு கண்ணில் கண்ணீர் வருது. நீ எப்போவும் எங்கூட தான் இருப்ப, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறான். அந்த அவன் மெதுவாக கண்களை மூடுறா. ரவிக்கு உலகமே எம்டியாக ஆகிற மாதிரிக்கு இருக்குது. இப்போவும் அவன் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுவான். அவன் சாட் பண்ணினது, மெசேஜ் பண்ணினது எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுவான். ஒரு மெசேஜ் மட்டும் அவன் ஹார்ட்டில் இருந்து இன்னமும் மூவே ஆகலை. நான் உன்னை பார்த்தது லேட்டாக இருக்கலாம், ஆனால் லவ் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற மெசேஜ் தான் அவன் திருப்பி திருப்பி பார்க்க நினைக்கிற மெசேஜ். முகம் தெரியாத காதல், முடிவு கண்ணீராக இருந்தாலும் அது ஒரு உண்மையான காதல். நன்றி.